நான் சொல்லுகிறேன், காந்தியை பற்றி பேசாமல் சிந்திக்காமல் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு எவனாலும் அரசியல் பேச முடியாது என்று நான் சொன்னால் அது என்னுடைய பெருமை. அது மோடியினுடைய தலைமையில் மைய அரசாங்கத்தின் அதிகாரத்தோடு பெரும் பணத்தோடு இந்த தமிழ்நாட்டை தாக்குகிறது. அதை எதிர்கொள்வதற்கு வீரமணியால் முடியவில்லை, ஸ்டாலினால் முடியவில்லை, மற்ற பெரியார் இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது. இந்த வெற்றி பெருமையால் உங்களுக்கு என்ன வரப்போகிறது என்று கேட்கிறேன். நான் பெரியார் காட்டிய வழியில் போராடு, அந்த பார்ப்பன மேட்டிமையை ஓடி இந்துத்துவாவை இந்திய மலைக்கு தெற்கே நிறுத்து. அந்த பார்ப்பன மேட்டிமையிலிருந்து விடுவிக்காமல், இந்து மதத்திலிருந்து விடுவிக்காமல் பெரியார் அவர் காலத்திற்கு ஒதுக்கி வைத்து விட்டு போய்விட்டார். 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அது தலை நீக்கி நிற்கிறது. இதை எதிர்கொள்ள ஸ்டாலினால் முடியுமா, வீரமணியால் முடியுமா, உதயநிதியால் முடியுமா? ஒரு தரம் சனாதனம் என்று பேசிவிட்டதற்காக உன் மீது வழக்கு தொடுத்தார்கள் என்றவுடன் இந்து மதம் தமிழினுடைய மதம் இல்லை என்று சொல்வதற்குரிய அறிவு தமிழ்நாட்டில் எந்த திராவிட இயக்க தலைவனுக்கும் இல்லை. நான் சொல்லுகிறேன், நான் தான் இதை 15 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கேன். என்னுடைய இது நான் எல்லாம் மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை சொன்னதை நான் சொல்லுகிறேன். சிபிஎம் சிபிஐ எல்லாம் ஒத்துதுகிற நாயனத்தை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வாயில் வைத்தவர்கள் எடுக்காமல் ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள், திருமாவளவன் வரையிலும். அப்பொழுதுக்கப்புறம் இவர் மட்டும் எடுப்பார், பிறகு என்ன அப்படின்று தலைமை நாயனம் திரும்பி பார்த்தால் மறுபடியும் இல்லை அதை செய்வதற்கு தானே இருக்கிறோம் என்று இவர் மறுபடியும் வைத்துக் கொள்வார். என்ன ஆகவே இதெல்லாம் வெட்டி ஓமையே கருணாநிதி சொல்லிவிட்டு போனார். இதை 50 ஆண்டுகளாக அந்த நாட்டை நாசப்படுத்தினார்கள். 2006 ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மூடுகிறோம் என்று சொன்னார்கள். 2021 வந்திருக்கிறாய், மூட வேண்டியது தானே? மூட மாட்டாய். 48,000 கோடி வருமானம் வருகிறது. முன்வாசல் வழியாக வருகிற வருமானம் இது. பின்வாசல் வழியாக வருமானம் திருவாரூருக்கு போகிறது. TNews 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய திரு பல கருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, விஜய் அவர்கள் குறித்து நிறைய பேசியிருப்பீங்க ஐயா. உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றாங்க, பெரியார் தொடாம இந்த தமிழ்நாடு அரசியல யாருமே அவர் என்ன சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய அப்பனையோ என்னையோ தொடாமல் தமிழ்நாட்டு அரசியலை நடத்த முடியுமா என்று கேட்டால் பெருமை. பெரியார் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாடு, இனம், மொழி என்று 40-50 ஆண்டுகளை கழித்தவர். அவர் காங்கிரஸில் உன்னதமான பதவியில் இருந்தபோது அந்த பதவியை வேண்டாம் என்று உதறிவிட்டு காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் நடத்த வந்தவர். அவரை பின்பற்றாமல் நடத்த முடியாது என்று சொல்லி உனக்கு என்ன பெருமை இருக்கிறது? அவரை பின்பற்றி வந்த நீங்களெல்லாம் மூட்டையடிக்கின்றவர்களாக மாறிவிட்ட காரணத்தினால் உங்களை பின்பற்றுகின்றவர்களாக யாரும் இல்லை. பெரியாரை பின்பற்றுவது என்பது இந்த இனத்தினுடைய இழிவை நீக்கினார் என்பதும் இதற்காக அவர் போராடினார் என்பதும் அவரை பெருமைக்குரிய இடத்தில் வைத்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், காந்தியை பற்றி பேசாமல் சிந்திக்காமல் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு எவனாலும் அரசியல் பேச முடியாது என்று நான் சொன்னால் அது என்னுடைய பெருமை. அது காந்தியை நான் கொடியில் வைத்திருக்கிறேன், என்னுடைய பெருமையா? காந்தியினுடைய பெருமை, பெரியாருடைய பெருமை. அதில் உனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்று கேட்கிறேன். என்னையோ என்னுடைய அப்பனையோ குறிப்பிடாமல் அரசியல் பண்ண முடியுமா உங்களால் என்று கேட்டால், பின்பற்றாமல் அரசியல் பண்ண முடியுமா என்று கேட்டால் அது பெருமை. ஏன் திமுக தான் நிலைச்சி இருக்குங்களா தமிழகத்தில்? இல்லை அவங்களோட மிரட்டலை தாண்டி வர முடியாதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை எப்படிங்க? பெரியாரை தொடாமல் ஒருவனும் அரசியல் செய்ய முடியாது என்று சொல்வதை விட, என்னையும் என் அப்பனையும் தொடாமல் அரசியல் செய்ய முடியாது, எங்களை பின்பற்றி தான் அதிகாரம் இருக்கான்னு கேட்குறீங்க தமிழகத்தில். இல்லை, அவர்கள் பின்பற்றத்தக்க மனிதர்களாக இருந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு அது பெருமை. அது அல்லாமல் பெரியாரை பின்பற்றாமல் அரசியல் நடத்த முடியாதுன்னு சொல்லி உனக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று கேட்கிறேன். நான் கேட்கிறேன், பெரியாரை பின்பற்றுகிறவன் அவருடைய தொண்டு காரணமாக, அறிவு காரணமாக, சிந்தனைகள் காரணமாக பின்பற்றுகிறான். அதில் உனக்கு என்ன பெருமை? இப்போ காந்தியை நான் பின்பற்றுகிறேன், கொடியில் வைத்திருக்கிறேன். காந்தியை தொடாமல் 500 ஆண்டுகளுக்கு அரசியல் நடத்த முடியாது என்று சொன்னால் அது எனக்கு என்ன பெருமை? காந்திக்கு தான் பெருமை. பெரியார் பின்பற்றத்தக்கவராக இருக்கிறார் என்பது பெரியாருக்கு பெருமையா, உன் குடும்பத்துக்கு பெருமையா என்று கேட்கிறேன். உன்னை உன் அப்பனை பின்பற்றுவதற்கு நீயும், உன்னை பின்பற்றுவதற்கு உன்னுடைய நிழலும் அல்லாமல் பின்பற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல், உன்னுடைய பெருமையை நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, ஏன் விஜய் அவர்கள் முதலாக ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு மரியாதைலாம் செலுத்தியிருக்காரு. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க அரசியலை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. மதிப்புக்குரியவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் செலுத்துவது சில பேருடைய இயல்பு. ஆனால் இந்த பட அரசியல், இந்த சுவரொட்டியில் 15 தலைவர்களின் படத்தை போட்டுக்கொண்டு வாக்கு கேட்பது போல வரிசையாக இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் மப்பு வளையம் என்று வைப்பது என்று ஆரம்பித்தால்
அங்கே முத்துராமலிங்க தேவரிலிருந்து வஉசியிலிருந்து சகல பேருக்கும் மலர் வளையம் வைத்து கொண்டே இருக்கலாம். அது அது மதிப்புக்குரியவர்கள் என்றைக்கு மதிப்புக்குரியவர்கள் தான். அதில் ஒன்றும் மாறுதலே கிடையாது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். பெரியார் வேறு நிலைப்பாடு உடையவர். அதை உங்களால் பின்பற்ற முடியுமா? உங்களுடைய கோட்பாடு அதுவா? இதெல்லாம் ஒன்றும் புரியவில்லையே. சும்மா பெரியாருக்கு மலர் வளையம் வைத்து அவரால் சமூக நீதி நடைபெற்றது என்று சொன்னால் அவரால் எத்தனையோ நம்முடைய தமிழ் இனத்தின் மானம் காக்கப்பட்டதும் கூட பெரியாரால் தான். இல்லை என்றால் 2000 ஆண்டுகளாக ஜாதிகளினால் மற்றவற்றினால் பார்ப்பன மேட்டிமையால் அடிமைப்பட்டிருந்த மக்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர் காரணமாக இருந்தார். அது சரி. அப்புறம் சமூக நீதி என்ன உங்களுடைய கருத்து என்று சொல்ல முடியவில்லை உங்களால். இது வரைக்கும் ஒரு நகர்வு கொண்டு வந்திருக்காரு இல்லைங்க விஜய் அவர்கள், அதை எப்படி பாக்குறீங்க? இது என்ன? அப்புறம் அண்ணாவையும் ஏதோ சொல்லியிருக்கிறார், பிறந்தநாளுக்கெல்லாம் வாழ்த்து தெரியும், இருமொழி கொள்கை என்ன ஏதோ சொல்லியிருக்கிறார். தெளிவாக வெளியே வந்து தமிழ்நாடு இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? பெரியாரை ஸ்டாலினும் பின்பற்றுவார், நீங்களும் பின்பற்றுவீர்கள். என்ன திருவாரூர் குடும்பம் எத்தனை லட்சம் கோடி வைத்திருக்கிறது? பெரியாருடைய நேரடி சீடர்கள் அவர்கள். பெரியார் உருவாக்கி விட்டு போயிருக்கிற கூட்டத்தை பாருங்கள். கருணாநிதியை உருவாக்கி இருக்கிறார் அவர். கருணாநிதி உங்களையெல்லாம் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே காந்தி உருவாக்கிய நேருவை போல, காந்தி உருவாக்கிய காமராஜரை போல ஒரு கூட்டத்தை பெரியார் உருவாக்கவில்லை. பெரியார் நான் வருத்தப்படுவது தான். தன்னை பின்னால் அவரே திருமணம் ஏன் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால், என்னிடம் இருக்கிற பணம் சொத்து இதெல்லாம் நான் பொது வாழ்க்கைக்கு பயன்படுத்த நினைக்கிறேன், இவர்களெல்லாம் சாப்பிட்டு விடுவார்கள், அதனால்தான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டேன் என்று சொன்னார். இந்த கூட்டத்தை பற்றி அவருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கிறது. ஆனால் அண்ணாவை உள்ளடக்கி சொன்னது பொருத்தமானதில்லை. அண்ணா ஒரு தகுதியான மனிதராக இருந்திருக்கிறார். ஆகவே இதை பற்றி பேசுவதிலே பொருள் இல்லை. அதாவது இவர் திருமாவளவன் பாராட்டியிருக்கிறார், விளிம்பு நிலை மக்களின் மீது அக்கறை உள்ளவர் என்று காட்டுகிறது என்று. பெரியாரை பாராட்டுகிறவனெல்லாம் இதெல்லாம் சும்மா அப்படி பேச்சுக்கு சொல்லிக்கொள்வார்கள். ஆவண்ணா ராஜா கூட தாழ்த்தப்பட்டவர் தான். 1,70,000 கோடி அவர் ஒரு நம்ம ஆற்காடு நவாப்பை விட வசதியாக இருக்கிறார். ஆற்காடு நவாப் இருக்கிறார், அவரை விட வசதியாக இருக்கிறார். இதெல்லாம் சும்மா பேச்சு, வெறும் விளிம்பு நிலை. அதில் அடிக்கிறவன் அடிக்கிறான், மேலே வருகிறான், தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன் அப்படியே இருக்கிறான். அவர்களின் பேரால் இவர்கள் சில பேர் புருஷவாக்களாக ஆகிறார்களே தவிர அவர்களுடைய நிலையில் பெரிய மாற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம். இல்லை, பெரியாரை தொட்டு தான் தமிழகத்தில் அரசியலே அடுத்த கட்ட பணிக்கு போக முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் காந்தியை வைத்துத்தான் இந்த அரசியலை தொடங்கியிருக்கிறேன். பெரியாரின் மீது எனக்கு மதிப்புண்டு, அது வேறு. அண்ணாவின் மீது கூட எனக்கு மதிப்புண்டு, அது வேறு. ஆனால் பின்பற்றுவதற்கு நாம் காந்தியை பரிபூரணமாக கையில் எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாட்டிலே ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, எதுவும் இல்லை. மீண்டும் காந்தியம் தடைத்தால்தான் சமூகம் முதலிலே நல்ல நிலைக்கு வரும். பெரியார் எந்த மனிதனையும் ஒழுங்குபடுத்தினார் என்று சொல்ல முடியாது. இவர் வைத்திருக்கிற கூட்டம் பூராவும் ஒழுங்கற்ற கூட்டம். கோடிக்கணக்கான பேரை அவர் உருவாக்கி வைத்து விட்டு போயிருக்கிறார். அத்தனை பேரும் மேலிருந்து கீழே வரை ஒரே மாதிரி 50 ஆண்டுகளாக நாட்டை சுரண்டியிருக்கிறார்கள். ஆகவே பெரியார் தமிழினத்தின் இழிவு நீங்குவதற்கு போராடினார். அவரை தொடாமல் அரசியல் நடத்த முடியாது என்பது சரியான கோட்பாடு என்று எனக்கு தெரியவில்லை. எங்களை போன்ற எத்தனையோ பேர் காந்தியை வைத்துக்கொண்டு, காந்தியை மையமாக வைத்துக்கொண்டு அரசியல் நடத்த. ரெண்டாவது, இன்னொன்று இவர்களுக்கெல்லாம் என்ன புரியாது என்றால், இந்த மடத்தனமாக பேசுகிறவர்கள் என்ன பேசுவார்கள் என்றால், அவர் இல்லாமல் ஒன்று. காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் சந்தித்த காலம் வேறு, அந்த காலத்தினுடைய சிக்கல்கள் வேறு. அந்த சிக்கலை எதிர்கொள்ள பெரியார் நின்றார். அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு கண்டார். மீண்டும் அதே சிக்கல் இன்றைக்கு மைய அரசாங்கத்தின் துணையோடு, அதிகாரத்தோடு, அதே இந்துத்துவா உள்ளே நுழைந்து விட்டது. அதே பார்ப்பன மேட்டுமே உள்ளே நுழைந்து விட்டது. பெரியாரை தொடாமல் அதுக்கு அடுத்தபடி நீங்கள் அதை மீண்டும் கையில் எடுத்தீர்களா யாராவது? இப்பொழுது பெரியார் காலத்தில் பிராமணர்கள் வெறுங்கையோடு 3% இங்கே உங்களை எதிர்த்து போராடினார்கள். நீங்கள் வெகுண்டு எழுந்தபோது அவர்கள் ஒடுங்கி போனார்கள். இடையில ஒரு 30 ஆண்டு கழிந்து விட்டது. இப்பொழுது அதே பார்ப்பன மேட்டிமை, அதே சமஸ்கிருதம், அதே வேத மதம் மோடியினுடைய தலைமையில் மைய அரசாங்கத்தின் அதிகாரத்தோடு, பெரும் பணத்தோடு இந்த தமிழ்நாட்டை தாக்குகிறது. அதை எதிர்கொள்வதற்கு வீரமணியால் முடியவில்லை.
ஸ்டாலினால் முடியவில்லை, மற்ற பெரியார் இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது என்று இந்த வெற்றி பெருமையால் உங்களுக்கு என்ன வரப்போகிறது என்று கேட்கிறேன் நான். பெரியார் காட்டிய வழியில் போராடு, அந்த பார்ப்பன மேட்டுமையை ஓடி இந்துத்துவாவை இந்திய மலைக்கு தெற்கே நிறுத்து, அது பெருமை. பெரியார் விட்டு போனால் அந்த கொள்கை இன்றைக்கும் அது தேவையாக இருக்கிறது. பெரியார் காலகாலத்திற்கும் அந்த கொள்கையை அவர் முடிக்கவில்லை. அதற்கு நான் பெரிய காரணம் எத்தனையோ முறை உங்களிடம் பேசுகிற போது சொல்லியிருக்கிறேன். தமிழனுடைய மதம் என்ன என்பதை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை. தமிழனுடைய மதம் இந்து என்று வைத்து கடவுளை ஒழிப்பதற்கு அவர் முயன்றார். அது வேத மதம், அது தமிழன் தலையில் ஏறி இருந்தது. தமிழா உன்னுடைய மதம் வேறு என்று இவனுக்கு கற்பிக்கவில்லை பெரியார். என்ன பெரியார் செய்ய தவறினார் என்று நான் சொல்லுகிறேன். பெரியாரின் மீது எல்லா மதிப்புகளோடும் சொல்லுகிறேன். அவனுடைய மதம் இந்து மதம் இல்லை. இந்துவாக நீ இருக்கிற வரையிலும் பார்ப்பன மேட்டுமையிலிருந்து நீ விடுபட மாட்டாய். உங்களுடைய சொந்த மதத்திற்கு போ, அதுவும் முட்டாள் மதம் என்று தான் நான் சொல்வேன் என்று சொல்லலாம். அந்த பார்ப்பன மேட்டுமையிலிருந்து விடுவிக்காமல், இந்து மதத்திலிருந்து விடுவிக்காமல் பெரியார் அவர் காலத்திற்கு ஒதுக்கி வைத்து விட்டு போய்விட்டார். 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அது தலை தூக்கி நிற்கிறது. இதை எதிர்கொள்ள ஸ்டாலினால் முடியுமா, வீரமணியால் முடியுமா, உதயநிதியால் முடியுமா? ஒரு தரம் சனாதனம் என்று பேசிவிட்டதற்காக உன் மீது வழக்கு தொடுத்தார்கள் என்றவுடன் எல்லா துவாரங்களையும் மூடிக்கொண்டு உட்கார்ந்து விட்டீர்களே, அப்புறம் உன்னால் என்ன எதிர்க்க முடியும்? இதில் என்ன பெரியார் பெருமையை நீ பேசுகிறாய்? பெரியார் ஓய்வாரா? எதிர்கொண்டு நிற்பார். சரி, ஏதோ ஒன்று அன்றைக்கு தவறி விட்டது, இன்றைக்கு அதை மறுபடியும் ஒழுங்கு செய்வோம் என்று வருவார். அப்புறம் பெரியார் பெருமையை மட்டும் நீங்கள் சொல்வீர்கள், சனாதனம் என்று சொல்லிவிட்டு ஒடுங்கிக் கொள்வீர்கள். பெரியாருடைய எந்த கொள்கையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? இதெல்லாம் சும்மா பேச்சு. பெரியார் பெருமையை சொல்லிக்கொண்டே ஓட்டினால் அவர் எங்களுக்கு சொந்தம். நீ சொல்ல வருகின்ற கருத்து அதுதான். பெரியார் எங்களுக்கு சொந்தம். அது நேரடியாக பெரியார் அண்ணா கருணாநிதி என்று நாங்கள் தான் போட்டுக்கொள்வோம். கருணாநிதியை நீ மட்டும்தான் போட்டுக்கொள்ள வேண்டும், வேறு யாரும் போட மாட்டார்கள். ஆகவே இந்த 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 வெட்டி பேச்சு தான் தமிழ்நாட்டு அரசியலில் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன? ஆகவே நான் சொல்லுகிறேன், விஜய் பெரியாரை பின்பற்றுகிறவராக இருந்தால் பெரியார் விட்டு போன பணியை செய்யட்டுமே, நல்லது தானே? இல்லை, அதுதாங்க இப்போ என்ன பேசும் பொருளாக இருக்குன்னா, திமுக அதிமுக இருக்கும்போது ஒரு மாற்று கட்சியை விஜய் வருவார்னு பார்த்தா அதே கொள்கையில் தானே பின்பற்றுறாரு அப்படின்லாம். அதே கொள்கையை பின்பற்றவில்லை என்கிறேன். அவர்கள் பேருக்காகத்தான் வைத்திருக்கிறார்கள் பெரியாரை, திமுகவினரும் மற்றவரும். இப்பொழுதுதான் வேத மதம் தன்னுடைய முழு வீரியத்தோடு மோடியினுடைய தலைமையிலே மைய அரசின் அதிகாரத்தோடு பெரும் பணத்தோடு உள்ளே இறங்கியிருக்கிறது. வீரமணி அப்பொழுதுக்கு எப்பொழுது இருக்கிறார் என்பதுதான் தெரிகிறதே தவிர அவரால் அதை செய்ய முடியவில்லை. திமுகவால் அதிகாரத்தில் இருந்து கொண்டு செய்ய முடியவில்லை. நீங்கள் அதை தொடர்ந்து செய்வீர்களானால் நல்லது. பெரியார் விட்டு போன பணி தமிழ் இனத்தினுடைய மான இழிவில் இருந்து அதை மீட்க வேண்டும் என்பதுதான். இந்து மதம் என்பதே வேத மதம் தான். வேத மதம் என்பது சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் என்பது பார்ப்பனர் தான். இவர்கள் நாங்கள் மேலானவர்கள் என்கின்ற கொள்கையிலிருந்து இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் அது ஒன்று மட்டும் விடுபட மாட்டார்கள். அந்த இனம் ஒன்றும் கொலைகாரர்கள் இல்லை, மோசமானவர்கள் இல்லை, அடுத்து கெடுப்பவர்கள் இல்லை. திராவிட இயக்கத்தில் இருக்கிறவன் 100க்கு 90 பேர் கொள்ளையடிக்கிறவனாக இருக்கிறானே, அதில் 100க்கு 90 பேர் ஒழுக்கமாக தான் இருப்பான். ஆனால் அவனுக்குள்ள பெரிய குறைபாடு என்ன என்றால், யூதனை போல அவனும் நான் மேலே என்பான். அந்த கருத்திலிருந்து அவன் விடுபட மாட்டான். 5000 ஆண்டுகள் போனாலும் விடுபட மாட்டான். இந்த வேத மதத்தை உன்னுடைய மதம் என்று தள்ளி விட்டு போனால் அந்த பணியை செய்ய போகிற திமுக செய்யவில்லை. எதுக்கு பெரியாரை பெருமையாக கொண்டாடுகிறது? வீரமணி அதை செய்யவில்லை. இந்து மதம் தமிழினுடைய மதம் இல்லை என்று சொல்வதற்குரிய அறிவு தமிழ்நாட்டில் எந்த திராவிட இயக்க தலைவனுக்கும் இல்லை. நான் சொல்கிறேன். நான் தான் இதை 15 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கேன். என்னுடைய இது நான் மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை சொன்னதை நான் சொல்லுகிறேன். மறைமலையடிகள் சொன்னதை நான் சொல்லுகிறேன். அறிஞர்கள் சொல்வதை நான் மீண்டும் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய நிலைப்பாடு அதுவே தவிர அந்த சிந்தனை அவர்களுக்குரிய சிந்தனை. ஆகவே சொல்லுகிறேன், எல்லாம் வெட்டி பெருமை என்ன பேசுகிறேன் நீ? சும்மா சனாதனம் என்று சொல்லிவிட்டு 9 வாரத்தையும் சுருக்கி கொண்டு விட்டாயே, அது என்ன பெருமை? இன்னும் பெரியார் இல்லாமல் யார் நடத்த முடியாது. பெரியார் இல்லாமல் நடத்துகிறவனா இருந்தால் சனாதனத்தை எதிர்த்து போராடு. டெங்கு காய்ச்சல், டெங்கு போல என்னது டெங்கு மலேரியா ஒழிப்பது போல சனாதனத்தை, டெங்கு நோய் சொன்னாயே, அது ஒன்றும் நடக்கவில்லை. ஒன்று இதற்கு வரிசையாக பேசுகிறான். பெரியார் இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது. பெரியார் அதில் உனக்கு என்ன பெருமை என்று கேட்கிறேன். பெரியார் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்றால் நீ செய். பெரியாருக்கு தான் பெருமை, உனக்கு என்ன பெருமை? காந்தி இந்த நாட்டினுடைய முகத்தை மாற்றி அமைத்தார் என்றால் காந்தி படத்தை போட்டிருக்கிற எனக்கு பெருமையா? காந்திக்கு தான் பெருமை. அறிவில்லாமல் பேசுகிறார்கள். இது ஒரு பெரிய பெருமை. தன்னுடைய சொந்த பெருமை போல பேசுகிறார்கள். எப்போ உனக்கு சொந்த பெருமை என்றால், எங்களுடைய தகப்பனார் ஸ்டாலினுடைய சிந்தனையை பின்பற்றாமல் இந்த நாடு உய்ய முடியாது என்று நீ சொல்லு.
அந்த நிலை உண்மையிலே இருக்குமானால் நான் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துகிறேன். விஜய் அவர்கள் மீதான ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது, இந்த பெரியார் பள்ளியில போறாரு அப்படின்றதுனால நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல இந்த இந்து பண்டிகைகளுக்கு எப்படி என்ன அளவு அவரு, நான் சொல்றேன், கொள்கையே அறிவிக்க மாட்டேன்கிறார், மாநாடு நடத்த விட மாட்டேன்கிறான் திமுக காரன். இப்படியே போனால் நான் சொல்லுகிறேன், உலகம் சுற்றும் வாழ்வனை விடமாட்டேன் என்று சொன்னான். போஸ்டரே ஒட்டாமல் வெளியாகிவிட்டது. கருணாநிதிக்கு எப்படி காலேஜ் ஓடும்? சொல்லவே இல்லையே, எப்படி ஓடும் கேட்டாரே. ஒரு கருணாநிதி 4 ஆண்டுகள் 72 கட்சி தொடங்குகிறார் எம்ஜிஆர். 3 ஆண்டுகள் அரசியலில் அதிகாரத்தில் இருக்கிறார். ஒன்றும் செய்ய முடியவில்லை எம்ஜிஆர். அதற்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார். ஒரே தடவையில் ஆட்சிக்கு வந்து விட்டார். 14 ஆண்டுகள் ரோட்டில் நிற்கிறார் கருணாநிதி. அவர் இறந்த பிறகுதான் அந்த கோட்டை எங்கே இருக்கிறது என்று பழைய பாதையை ஞாபகப்படுத்தி கொண்டு அவரால் வர முடிந்தது. அது மாதிரி அரசியல் நடத்தினால்தான் இந்த திமுக விஷக்கூட்டத்தை, நச்சு கூட்டத்தை உங்களால் அழிக்க முடியும். நச்சு கூட்டம் அது. அவ்வளவு பேரும் கீழிருந்து மேலே வரையிலும் நாட்டை சுரண்டுவது ஒரே கொள்கையாக வைத்திருக்கிறவர்கள். இந்த கூட்டத்தை எதிர்த்து அவன் அதிகாரத்தில் வேறு இருக்கிறான். இவனை அழிப்பதற்கு, ஒடுக்குவதற்கு எவ்வளவு வீறு கொண்டு வர வேண்டும். சும்மா போய் மலர் வளையம் வைத்து விட்டு வருகிற அரசியலாளெல்லாம் பெரிய காரியம் ஆகும் என்று எனக்கு தோன்றவில்லை. அது உங்களுடைய கட்சி எப்படி வேண்டுமானாலும் நடத்துங்கள், எனக்கு என்ன. நாட்டில் எதிர்கட்சியே இல்லை. சிபிஎம், சிபிஐ எல்லாம் ஒத்தூதுகிற நாணயத்தை, அது என்னது, நாயனத்தை, ஒத்தூதுகிற நாயனத்தை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வாயில் வைத்தவர்கள் எடுக்காமல் ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள் திருமாவளவன் வரையிலும். அப்பொழுதுக்கு அப்புறம் இவர் மட்டும் எடுப்பார், பிறகு என்ன அப்படின்று தலைமை நாயனம் திரும்பி பார்த்தால் மறுபடியும் இல்லை அதை செய்வதற்கு தானே இருக்கிறோம் என்று இவர் மறுபடியும் வைத்து கொள்வார். என்ன இது? இந்த எதிர்க்கட்சியே இல்லாத நாட்டில் ஒரு எதிர்க்கட்சியாக திறம்பட வர முடியும் என்றால் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இல்லை என்றால் அவ்வளோதான், மறுபடியும் பழைய குருடைய கதவை தேடி. இப்போ சபாநாயகர் அப்போ என்ன கருத்தை பதிவிடுறாருன்னா, இந்தியா முழுவதும் மதுவிலக்கு அமலானால் தமிழகத்தில் ஆதரவு கொடுப்போம். இந்த சபாநாயகர் பெரிய அறிவு கொழுந்து. அந்த கல் உடைக்கிற மலையை தவிர வேறு அவருக்கு வேறு சிந்தனையே கிடையாது. என்ன, இவரெல்லாம் பெரிய அறிவு கொழுந்து, இவரெல்லாம் கருத்து சொல்லிவிட்டார். அதனால் நமக்கு அந்த சல்லிக்கற்களை பேர்த்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கொள்கையை தவிர இதெல்லாம் எதற்கு நீ பேசுகிறாய்? உனக்கு சம்மந்தப்பட்ட செய்தி அது முடியுமா? எங்கேயாவது இந்தியா முழுவதும் 1937 கள்ளுக்கடைகளை மூடுகிறார் ராஜாஜி. இந்தியா முழுவதும் மூடினானா என்று கேட்டாரா? இந்தியாவுக்கு வழிகாட்டினார். இந்தியாவுக்கு வழிகாட்டியதே தமிழ்நாடு தான், ராஜாஜி தான். 37 67 வரையிலும், இன்னும் சொன்னால் 70 வரையிலும், 71 வரையிலும் தமிழ்நாட்டில் மது அறியாத தமிழ்நாடாக இருந்தது. நான் மது அறியாத தமிழ்நாட்டில் தான் வளர்ந்தேன். மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள். அப்பொழுதும் 5% பேர் குடிப்பான், கள்ளச்சாராயம் குடிப்பான், நல்ல சாராயம் குடிப்பான், பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கி வந்து குடிப்பான், கொஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தது நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? அப்பொழுதெல்லாம் இந்தியா யூனியன் கவர்மெண்ட், மைய அரசு ஆணையிட்டால்தான், சட்டம் போட்டால்தான் நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்வதற்கு ராஜாஜி என்ன உங்களை போல முட்டாளா என்று கேட்கிறேன் நான். அவன் அறிஞன். மக்கள் தான் அதில் குறி. அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறதா வரவில்லையா என்பது 2வது. அந்த குடும்பம் மினுங்குமா மினுங்காதா என்பதுதான் 1வது. நான் ஒன்று சொல்கிறேன், அண்மையிலே செய்தித்தாளில் படித்ததை. ஒருவன் ஆட்டோ ஓட்டுகிறவன் பெரிய குடிகாரனாக இருந்தான், பயங்கர குடிகாரனாக இருந்தான். ஆட்டோவும் ஓட்டுவதில்லை, எல்லா நேரமும் குடித்து விட்டு படுத்து கிடந்தான். அவனுடைய மனைவி இவனோடு வாழவே முடியாது என்று சொல்லி பிள்ளையை தூக்கி கொண்டு தாய் வீட்டுக்கு போய்விட்டார். இனிமேல் உன்னோடு உறவே இல்லை என்று சொல்லிவிட்டு தாய் வீட்டுக்கு போய்விட்டார். அதற்கு பிறகு அவள் தொலையட்டும் என்று சொல்லி இவன் போத்தலை கட்டி கொண்டு இவன் வாழ்ந்தான். ஒரு நாள் இவனுக்கு பணம் இல்லை, தாயிடம் கேட்டான். பல சமயம் கொடுத்தாள், சில சமயம் இல்லை என்று சொன்னாள். ஆத்திரப்பட்டு தடியை எடுத்து தாயினுடைய மண்டையை உடைத்து விட்டான், பெற்ற தாயினுடைய மண்டையை. தம்பியால் தாங்க முடியவில்லை. ஏண்டா பெற்ற தாயை மண்டையை உடைக்கிறாய் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த அருவாளை எடுத்து வெட்டி விட்டான். அண்ணன் செத்து விட்டான், ஆட்டோக்காரன். இந்த பிணத்தை எப்படி, ஆகா இப்படி நடந்து விட்டதே, தன்னுடைய பிள்ளை தான், தாயும் சேர்ந்து கொள்கிறார். அவ்வளவு அயோக்கியனவன். இந்த குடிகாரனை அந்நிய பிணமாகி விட்டது பெற்ற தாய்க்கே. அப்படி என்றால் இந்த குடியினுடைய தன்மையை தாய்மார்கள் எப்படி வெறுக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த பிணத்தை கொண்டு போய் அப்புறப்படுத்துவதற்கு 2 பேரும் அந்த ஆட்டோவை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். வரிசையாக வண்டிகள் வருகிறது. ஆகவே அங்கே போட்டு விட்டு வந்து விட்டார்கள். மறுநாள் பிடிக்கப்பட்டு விட்டார்கள்.
இப்பொழுது பாருங்கள், குடித்தவன் செத்து போனான், வெட்டப்பட்டு செத்து போனான், குடும்பத்தாலேயே கட்டிய பெண்டாட்டி பிள்ளையை தூக்கி கொண்டு அந்நியப்பட்டு விட்டார், இனிமேல் உன்னோட பிறப்பே உறவே இல்லை என்று. தாய் சிறைக்கு போக போகிறாள், ஆயுள் தள்ளுறேன். தம்பி சிறைக்கு போக போகிறான், ஒரு குடும்பமே அழிந்து விட்டது. நான் சொல்லுகிறேன், குடியினுடைய பெருமை இது. இதையெல்லாம் விட்டு மத்திய அரசாங்கம் சொன்னால்தான் இந்த ஆட்டோக்காரன் குடும்பம் அழிந்ததற்கு மத்திய அரசாங்கம் சட்டம் போடுகின்ற வரையிலும் இந்த குடும்பம் காத்திருக்க வேண்டுமா? மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டமாக இது? உங்களுக்கெல்லாம் சட்டமே தெரியாதா என்று கேட்கிறேன். உன்னிடம் கொடுத்துருக்கிற சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்துவாயா? அதை விட்டு பள்ளிக்கூடம் திறப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது, வாத்தியார் போடுவதற்கு உரிமை இருக்கிறது, அது மாதிரி கட்டுக்கடையை திறப்பதா மூடுவதா என்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அதை விட்டு மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கம் செய்தால் ராஜாஜி 37 கள்ளுக்கடையை மூடினார். 67 வரையிலும் ரொம்ப நிம்மதியாக இருந்தது தமிழ்நாடு. உனக்கு முன்மாதிரி தெரியாதா? திருமாவளவனுக்கு தெரியாதா? திமுகவுக்கு தெரியாதா என்று கேட்கிறேன் நான். சும்மா வெட்டி உபமானம் ஒன்று சொன்னார், தீவளையத்திற்குள் கற்பூரம் இருக்கிறது, எரிந்து விடாதா எரிந்து. அப்பொழுதும் தீவளையம் இருந்தது. ராஜாஜி கள்ளுக்கடையை மூடிய போதும் பாண்டிச்சேரியில் குடி இருந்தது, ஆந்திராவில் இருந்தது, கர்நாடகத்தில் இருந்தது, கேரளாவில் இருந்தது, எல்லா இடத்துலையும் இருந்தது. சுற்றி வளையந்தேன். கற்பூரம் இருந்ததா இல்லையா? என் நாட்டில் இங்கே இருக்கிறவனெல்லாம் 150 கிலோமீட்டர் போய் பாண்டிச்சேரியில் குடித்து விட்டு வருவான். இல்லாவிட்டால் பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி வருவார்கள் என்று சொன்னால் உன்னுடைய போலீஸ் எதற்கு இருக்கிறது? அப்போ ஒழுங்கான போலீஸாக வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் நீ என்ன ஆட்சி செய்கிறாய்? ஆகவே இதெல்லாம் வெட்டி ஓமையே கருணாநிதி சொல்லிவிட்டு போனார். இதை 50 ஆண்டுகளாக அந்த நாட்டை நாசப்படுத்தினார்கள். 2006 ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மூடுகிறோம் என்று சொன்னார்கள். 2021 வந்திருக்கிறாய், மூட வேண்டியது தானே? மூட மாட்டாய். 48,000 கோடி வருமானம் வருகிறது. முன்வாசல் வழியாக வருகிற வருமானம் இது. பின்வாசல் வழியாக வருமானம் எல்லாம் திருவாரூருக்கு போகிறது. அப்புறம் எப்படி நீ மூடுவாய்? இதை ஒரு அரசியலாக வைத்துக்கொண்டு திருமாவளவன் வெளியே போய்விடலாம் என்று நினைத்தார். ரொம்ப ஸ்டாலின் அதை பதில் சொல்லி இவரை இழுத்துக்கொள்வதற்குள் மறுபடியும் ஸ்டாலின் உள்ளே இழுத்து, அதென்ன மாநாடு, நான் எங்களுக்கும் அதானே கொள்கை, நான் 2 பேரை அனுப்புகிறேன் என்று சொன்னார். நான் நேற்றெல்லாம் சொன்னேன் மற்றவர்களிடம் பேசுகிற போது, அந்த 2 பேர் இந்த இளங்கோவனும் இந்த ஆர்எஸ் பாரதியின் லாயக்கில்லை, அது ஒன்றும் உருப்படியாகாது. அனுப்புகிற போது ஒரு மாநாட்டுக்கு நல்ல ஆட்களை திமுகவிலிருந்து அனுப்ப வேண்டும். நம்முடைய டிஆர் பாலுவையும் ஜெகத் ரட்சகனையும் அனுப்பினால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தான் சாராய ஆலை வைத்திருப்பவர்கள். சாராய ஆலையின் தன்மை என்ன, பெருமை என்ன எல்லாம் அவருக்கு தான் தெரியும், அவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள் போய் பேசட்டும். நாட்டில் குடியை ஒழித்தாக வேண்டும், சாராய உற்பத்தி செய்கிறவனால் நாடு கடத்தப்பட வேண்டும், பேசட்டுமே அவர்கள் 2 பேரும். அந்த மாநாட்டில் போய் என்ன பேசுவாங்க? அதை தான் கேட்குறேன். திருமாவளவன் மாநாட்டில் டிஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனும் போனால் என்ன, ஸ்டாலின் போனால் என்ன, யார் என்ன பேசுவார்கள்? சாராய அதிபர்களெல்லாம் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று பேசுவார்களா? அங்கே போய்ட்டு மத்திய அரசு குறை சொல்லி தான் பேசுவாங்க, அவ்வளோதான் பேசுவார்கள். இதுதான் தெரியும். அது அறிவுக்கு பொருத்தமில்லாத ஒரு பேச்சு என்று தெரிந்தாலும் இந்த மூடர்களுக்கு அது புரியாது. அது என்ன மத்திய அரசாங்கம் கையில் அந்த சட்டம் இருக்கிறது? இதற்கு நட்டை ஈடு கேட்கிறாய, அவனுக்கு சம்பந்தம் இல்லாத சட்டம் அது. அவன் எதற்கு நட்டை ஈடு கொடுக்குறான்? நான் சொல்லுகிறேன், முதலிலே இந்த மனிதன் உனக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும், இந்த குடும்பம் குறிக்கோளாக இருக்க வேண்டும், அரசாங்கத்தினுடைய வருமானம் அல்ல. இந்த குடியை நிறுத்திவிட்டால் இவனுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கும், அந்த குடும்பத்தில் பணம் புழங்கும். நான் சொல்கிறேன் 100க்கு 90 பேருக்கு அது போதும் என்கிறேன். 10 பேர் 5 பேர் எப்பொழுதும் தவறுகள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது ராஜாஜி காலத்திலும் குடி இருந்தது. கண்ணதாசன் பெர்மிட்லாம், கண்ணதாசன் எது காங்கிரஸில் வைத்து கொண்டா என்று காமராஜை கேட்டார்கள். ஆகவே எப்பொழுதும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் இருப்பது என்பது வேறு. திருட்டு இருக்கிறதே, கொலை செய்வது இருக்கிறதே, அது குறைவாக இருந்தால் நாடு வாழும், போலீஸால் கட்டுப்படுத்த முடியும். அது மிகையாக இருந்தால் நாடு கந்தரகோலமாகிவிடும். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த குடும்பம் உய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். 300 ரூபாய் அவன் சம்பாதித்து கொண்டாந்து பெண்டாட்டியிடம் கொடுக்க வேண்டும். அதை டாஸ்மார்க்கிலே கொடுத்து விட்டு போகக்கூடாது. நீ மூடு. இன்றைக்கு பீகாரிலே அவர் சொன்னார், தினமும் பெண்கள் அழுகை சத்தம் கேட்ட பீகாரிலே இப்பொழுது இன்ப முனகல்கள் கேட்கின்றன, கொஞ்சம் அந்த குடும்பத்தில் பணம் புழங்குகிறது என்று சொன்னார். அந்த குடும்பத்தை தான் குறிவைக்கிறாரே தவிர என்னுடைய அரசாங்கத்துக்கு 60,000 கோடி நட்டம் என்பதை நான் பொருட்டாக கருதவில்லை, குடும்பங்கள் வாழ்கின்றன என்று சொன்னார். பீகார் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்று சொன்னார். அந்த அறிவு உங்களுக்கு வரலையே. இங்கே நம்ம ஸ்டாலின் அதான இங்கே சொல்கிறாரு, படிப்படியாக குறைக்க வேண்டும். படிப்படியாகவா குறைத்தார்? படிப்படியாக குறைக்க முடியுமா? நடக்குமா? இது படிப்படியாக என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்?
10 ஆண்டா, 20 ஆண்டா, 5 ஆண்டா, இல்லை 50 ஆண்டா நீ இருப்பாயா? இதெல்லாம் என்ன பேச்சு? நிதிஷ்குமார் பின்பற்றி இருக்கிறார், பின்பற்றும். அவர் மத்திய அரசாங்கத்தில் நன்கொடை இழப்பீடு கேட்கவில்லை. மக்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அதை செய். அதை விட்டுவிட்டு திருமாவளவனும் சேர்ந்து கொண்டு இந்த வாதம் அல்லாத வாதம் செய்தால் நான் சொல்லுகிறேன், எப்படி நீங்கள் கட்சி வளர்ப்பீர்கள்? உங்களுடைய மரியாதையவே போக்கி விட்டார் ஸ்டாலின். 2 ஆளை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியேறுவதை தடுத்து விட்டார். இப்பொழுது அதற்கு உள்ளே சமாதானம் சொல்லியிருப்பார். நான் பார்த்து கொள்ளுகிறேன், உங்களுடைய மனதில் இருப்பது என்ன என்று எனக்கு தெரியும். அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்டு கூடுதலாக வேண்டும், நான் பார்த்துக்கொள்கிறேன். பணம் உங்களுக்கு கூடுதலாக வேண்டும், நான் கொடுக்குறேன். அது சொல்லியிருப்பார். இப்பொழுது இனிமேல் அவருக்கு அதிமுகவோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் பொழுது அவருக்கு இல்லை. சமாதானம் ஆகிவிட்டது. கள்ளுக்கடையை சும்மா பேருக்கு எடுத்தார், அவருடைய நோக்கம் உள்ளே நிறைவேறிவிட்டது. அதனால் இனிமேல் கள்ளுக்கடை மாநாட்டில் டிஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனும் என்ன பேசினால் என்ன ஆக போகுது? அதில் ஒன்றுமில்லை, பேர் கெட்டுவிடும். அதாவது ஒரு நல்ல முனைப்பான அரசியல்வாதி என்கின்ற நிலைக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருந்தார். சனாதனத்தை எதிர்த்து பேசுவார், மற்றவற்றை பேசுவார். அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது. மாயாவதியை போல வெறும் ஜாதியை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லாமல், இந்த சமூகம் இழிவுபட்டதற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிந்து பேசினார் என்பது பாராட்டுக்குரியது தான். அந்த முனைப்பெல்லாம் அடங்கிவிடும். கடைசியில் இவர்கள் 2 பேர் எம்பி ஆவதற்கு, 4 பேர் எம்எல்ஏ ஆவதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். மது ஒழிப்பு மாநாட்டை ஸ்டாலின் தலைமையில் நடத்தினார்கள். தாவர உணவு சங்கத்தின் தலைமையை ஓனாயிடம் கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லும். இந்த மாநாடு மூலமா என்ன மாற்றம் ஏற்படும்? இந்த கள்ளுக்கடைன்றதே திருமாவளவன் வாயிலிருந்து வரலைங்க ஐயா. என்ன திருமாவளவன் அந்த கருத்தையும் அதை தெரிவிக்கலைங்க. மதுவிலக்கு வந்துட்டு மூடணும் அப்படின்னு சொல்றாரே தவிர, இப்போ கள்ளுக்கடை அதுக்கு மாற்றாக கள்ளுக்கடை திறக்கலாம் அப்படின்ற பேச்சு அவர்கிட்ட இருந்து வரலைங்க. இல்லை, கள்ளுக்கடையை திறந்தாலும் போதை தான். நாங்கள் சில சமயங்களில் 240 ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாமல் அவன் கள்ளச்சாராயம் குடிக்கிறான், 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு. இதற்கு கல்லை கொடுத்தால் அதுவும் போதை தான், அதுவும் தீங்கு தான், அதுவும் மனைவி மக்களை கெடுக்கின்ற செயல்தான், குடும்பத்தை அழிக்கின்ற செயல்தான். என்றாலும் கூட இந்த கள்ளச்சாராயம் குடித்து சாவது குருடாவது என்பது இல்லாமல் இருக்கும் என்று ஒரு சின்ன மாற்றாக சொன்னோமே தவிர முழு மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் நியாயமானது. இப்போ ஆட்சி வந்து 4 வருஷம் ஆச்சு, இப்போ திரும்ப இந்த மாதிரியான கருத்தை தெரிவிக்க காரணம் என்ன? இல்லை, அவர் ஏங்க அந்த பக்கம் பார்வையை செலுத்தினார், சீட்டு கூட கிடைக்குமான்னு. அதில் வந்த குழப்பம் இது. இல்லை, உன் தேவை எனக்கு தெரியும், உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் நிறைவு செய்வேன் என்று சொல்லிவிட்டார். பிறகு நீ அறிவித்த மாநாட்டை நடத்தியாக வேண்டுமே என்று ஓனாயினுடைய தலைமையில் தாவர உணவினுடைய இன்றியமையாமையை பற்றி இவர்களெல்லாம் பேசிவிட்டு முடிப்பார்கள். இப்போ தமிழகத்தில் 2 மொழியை தவிர இன்னொரு மொழியை வந்துச்சு அப்படின்னா தாய்மொழி அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி மூத்த அமைச்சர் துரைமுருகன் பேசினாரு. உங்களுக்கு கருத்து? அவர் ஒரு மூத்த அமைச்சர். மூத்ததை தவிர அவரிடம் வேற ஒரு சிறப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது இருக்கட்டும். ஆனால் நான் இது என்ன பழைய கருத்து? இது பழைய பஞ்சாங்கத்திலே இது இருக்கிறது. 70 ஆண்டுகள் 1937 இந்தியை எதிர்த்து நாம் போராடி கொண்டு வந்த ராஜாஜியே பின்னால் தலைகீழாக மாறிவிட்டார், இந்தி ஒழிய வேண்டும் என்று. ஆகவே இந்த கருத்து இந்த நாட்டில் உள்ள பழைய கருத்து. என்ன, காங்கிரஸ் தான் இந்த இந்தியை திணித்தது. அப்புறம் காங்கிரஸே ஓய்ந்து விட்டது, இப்போ ஆட்சியில் இல்லை. காங்கிரஸினுடைய தன்மை என்ன என்றால் கொஞ்சம் தாராள போக்கோடு இருக்கும். ரொம்ப இந்த பிஜேபி மாதிரி வன்கண்மையாக இருக்காது. ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கழுத்தை அறுத்தாவது செய்வோம் என்று சொல்லுகிற போக்கு பிஜேபிக்கு உண்டே தவிர காங்கிரஸுக்கு இல்லை. ஆகவே இது காங்கிரஸினுடைய மும்மொழி கொள்கையை எதிர்த்து பெரும் போராட்டம் நடத்தி 67 ஆட்சிக்கு வந்து பிறகு இருமொழி கொள்கையாக அண்ணா அறிவித்த காலத்திலிருந்து இது அப்படியே போய்கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். 7 கோடி பேர் 6.25 கோடிக்கு தெரியும் இந்த பிஜேபிக்காரனை தவிர. என்ன, இது இன்னும் இவர் புதிதாக வந்து இப்பொழுது அழிந்து விடும் என்று சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. அது முடிவான செய்தி. நமக்கு தாய்மொழி வேண்டும். உலக தொடர்புக்கும் இந்திய தொடர்புக்கும் ஆங்கிலம் வேண்டும். உலக தொடர்பு நமக்கு அமெரிக்காவோடு இருக்கிற தொடர்பை விட வங்காளியோடு இருக்கிற தொடர்பு கூட. ஆகவே அவனோடு பேசுவதற்கும் ஆங்கிலம் வேண்டும். அதான். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றிங்க.